ஹாய் ஆல். இன்னைக்கு மார்னிங் என்ன டிஷ்னா, சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசென்ட்டா அருண் வந்து ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதால அவங்க கேட்கிற மாரி தான் கொஞ்சம் குக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, அவங்களோட பிளான் படி நெறைய புரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சிம்பிள் மெனு தான். சப்பாத்தி, சோயா அண்ட் 2 பாயில்ட் எக்ஸ் மேல பெப்பர் போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் மாரி ஏதாச்சும் எடுத்துப்பாங்க. இல்லன்னா வெஜ்ஜீஸ் எடுத்துப்பாங்க. அமேசான்ல இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு ரன்னிங் ஷூ அண்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் தான் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்ஸிங் தான் இது. சூப்பரா இருந்துச்சு. அவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு பாண்ட்ஸ் லைட் வெயிட் தான். கிட்டத்தட்ட நான் இது 5த் டைம் வாங்குறேன். ஒரு 3 இயர்ஸா யூஸ் பண்றேன்னே நெனைக்கிறேன். ரொம்ப எங்களுக்கு ஃபேவரைட். எனக்கும் அருணுக்கும் ரொம்ப ஃபேவரைட் இந்த மாய்ஸ்சரைசர் தான். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். நீங்க யாராச்சும் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மேபி இத ட்ரை பண்ணி பாருங்க. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் வேளச்சேரி போயிருந்தேன். போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பேட்மிட்டன் விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. இவங்க ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஜாலியா ஃபன்னா விளையாடலாம் அப்படின்னு போனா, இத பண்ணு, அத பண்ணு, இங்க இருந்து சர்வ் போடு, அங்க இருந்து சர்வ் போடுன்னு என்ன வச்சு செஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் என் பிரதருக்கு வெட்டிங். ஸோ அதால ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்க போயிட்டு இருந்தோம். டெசில தான் ஷூட் பண்ணாங்க. சரி அவங்க ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஹார்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி எங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அதால நாங்க சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரொம்ப நேரம் கதை பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க பண்ண கொஞ்சம் காமெடி சீன்ஸ் எல்லாம் பேசிட்டு நல்லா சிரிச்சிட்டு இருந்தோம். டெசில இந்த அனிமி ஸ்டோர் இருந்துச்சு. என் பிரதர் ரொம்ப ஃபேன் அதுக்கு. அப்புறம் இங்க 1, 2 ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் கெஃபேல வந்துட்டு இன்னொரு ஷூட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க வந்துட்டு ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட எடுத்தாங்க. ஆம்பியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நாங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க தான் என் பிரதர்ஸ். இவங்களும் என்ன மாரி என்ன பண்றதுன்னு தெரியல. சும்மா மாத்தி மாத்தி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். இது இவங்களுக்கு தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் திருப்ப வந்துட்டு என்ன போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வரதுக்குள்ள அந்த பிளேட்ல பாதி காலி. ஸோ, அதனால அந்த கிளிப்பிங் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ, இங்க கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போதே டைம் வந்துட்டு ஒரு 11, 11:30 கிட்ட ஆயிருச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே திரும்ப நான் வந்துட்டு திருமங்கலத்துக்கு மெட்ரோ ஏறிட்டேன். நானும் மார்னிங் ஆட்டோ புக் பண்றேன். ஒரு 7:00 இருக்கும். எல்லாரும் கேன்சல் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு ஆட்டோ தான் கிடைச்சது. அண்ட் சாக்ஷிக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருந்துச்சு. இது சாக்ஷியோட ஸ்கூல் தான் இது. அவளுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு இந்த ஸ்கூல். அண்ட் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். அது வெறுக்கும் வெயிட்டிங் டைம்ல வந்துட்டு அங்க இருக்க டாய்ஸ் வச்சுலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்தந்த கலருக்கு ஏத்த ரிங்ஸ வந்து கரெக்ட்டா போட்டுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் எங்கேயாவது போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நந்தவனம் மெஸ்ஸுக்கு தான் போயிருந்தோம். சூப்பர்வா இருந்துச்சு. ஃபுட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் மட்டன் பிரியாணி மட்டும் எனக்கு டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. ஓகேஷா இருந்தது. பட் மத்த டிஷ் நாங்க சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை பிளேஸ் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துட்டோம். வெளிய வந்தா நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. சரி அத கொஞ்ச நேரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியவே உட்கார்ந்துட்டோம்.